அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு நாள் உங்களை காண்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யாக்கோப்பு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நம்ம அநேக பாவத்தை குறித்து பார்த்துருக்கலாம். இந்த நாளில் ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம். நம்ம நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு இருப்போம், அதை செய்யாமல் போனாலே பாவம் தாங்க. ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருப்போம், அதை செய்யாமல் விட்டுட்டா அது பாவம்ன்றார் ஆண்டவர். இல்லைன்னா சொல்லாத, நன்மை செய்யணும்னு சொல்லாத, சொல்லிவிட்டு அவங்கள ஏமாத்தாத, அது பாவம் தானேங்க. ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க எதிர்பார்ப்போடு இருப்பாங்க, அதை கொடுக்காம போனால் அது எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. யோசனை பண்ணி பாருங்கள். ஆண்டவர் அதை தான் சொல்கிறாருங்க. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அது செய்யாமல் இருக்கான்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்கள், நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தோம், வாக்குறுதி கொடுத்தவனாக இருந்தோம், நன்மை செய்கிறேன், நன்மை கொடுக்குறேன், நான் செய்ய தரேன், இந்த டைமுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி நீ சொல்லியிருந்தனா அது செய்யாமல் போனால் அது பாவம். யாரெல்லாம் அப்படி இருந்திருக்கிறீங்க, இந்த நாளில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இது மட்டும் நான் தப்பு செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை நான் உட்பட மாட்டேன், நன்மை செய்ய நான் சொல்லிட்டேன்னா அதை செய்து முடிப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் உறுதி எடுக்கிறீங்களோ நிச்சயமாக அவங்களெலாம் ஆஸ்வதிக்க போகிறாருங்க கர்த்தர். ஆமாங்க, நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். அதுதான் அந்த வார்த்தை, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். நம்மளாம் செய்ய மாட்டோம்லங்க, பாவம் நம்மளுக்குள்ளே வராதுங்க. ஏன்னா நம்ம நன்மை செய்துடும் உடனடியாக. அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நன்மை செய்யுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.